இல்லை அப்படின்ற மாதிரி பட்ஜெட் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 10 ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் பிரதமராக வந்ததற்கு பின்பு முதல் பட்ஜெட், முதல் தரமான பட்ஜெட். இப்போ அதற்கு முந்தைய நாள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சாமானிய மக்களுக்கு மாதா லட்சுமியின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மாதத்திற்கு 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குற நம்ம சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு வந்து வரியே இல்லை அப்படின்றது இது வரி வரியாக கொண்டாடக்கூடிய ஒரு பட்ஜெட்டா தான் இருக்குது. நீங்க எது கொடுத்தாலும் பற்றாக்குறையா தான் இருக்கும், எது கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. ஆனா ஓரளவிற்கு எல்லா துறையும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், வேளாண் துறையா இருக்கட்டும், விவசாயிகள், நம்ம நெசவாளர்களாக இருக்கட்டும், மாணவர்கள், மகளிர், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாருக்குமே பட்ஜெட் இது. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அதனால நிறைய இளைஞர்கள் இதில் பலன் பெறுவார்கள். மக்களுக்கு, அதாவது பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு 5 லட்சம் மகளிருக்கு 2 கோடி ரூபாய் அவர்களுக்கு தொழில் முனைவோராக வருவதற்கு உதவி செய்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மருத்துவராக இருக்கால கேன்சர் ட்ரக்ஸோட சுங்க வரியை குறைத்திருக்கிறாங்க. அதனால பலதரப்பட்டீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமரே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடத்துக்கு போய் வாழ்த்து சொல்லி இருக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இது மக்களுக்கான பட்ஜெட் நாம புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, தமிழர்களாகிய நாம் பெருமை கொள்ளணும். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் 8வது முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாருன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி திருக்குறளை அழகாக முன்னெடுத்து இருக்கிறாராக தமிழர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடையணும். ஆனா தமிழுக்கு எந்த மகுடம் சூட்டினாலும் கனிமொழியும் சரி, இங்க உள்ளவங்களும் சரி, யாரும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. தமிழ்நாட்டோட செங்கோலை கொண்டு வச்சாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி வராது, திருக்குறளை சொன்னாலும் மகிழ்ச்சி வராது. தமிழச்சியான ஒருத்தர் போய் பட்ஜெட் தாக்கல் செய்தாலும் இவங்களுக்கு மகிழ்ச்சி வராது. பீகார் பட்ஜெட்னு கனிமொழி சொல்றாங்க. பீகாரிய கூப்பிட்டு தேர்தல் வியூகம் இவங்க அமைப்பாங்க. அப்போ வந்து பீகாரிய என்னன்னு தெரியாது. ஒரு வளர்ந்து வருகின்ற மாநிலத்திற்கு கொடுக்கும் போது நாம சகோதரத்துவத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்திற்கான வளர்ச்சியில் நாம் அக்கறை கொண்டு இருக்கிறோம். ஏதோ பாஜக தமிழ்நாட்டில் அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களை விட தமிழகத்தின் மீது பாஜக அக்கறை கொண்டிருக்கிறது, பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். தாவேக தலைவர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆகுது. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இன்விசிபிளா இருந்து 1 வருஷம் ஆகுதுன்னு அப்புறம் விசிபிளா வந்து எவ்வளவு வருஷம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, இன்விசிபிள்னா ஒன்லி பாலிடிக்ஸ். அவர் விசிபிள், திரையில விசிபிளா இருக்கிற ரசிகர்கள் வச்சுக்க கூடாது. ஆனா அதே நேரத்துல இறங்கி வந்து மக்களோட பணியாற்றினா மகிழ்ச்சி. அவங்களுக்கு ஒரு பாணி இருக்கும். ஒருவேளை அவருக்கு தொலைதூர பார்வை, தொலைதூரத்திலையும் தொலைநோக்கிலையும் அரசியல் செய்யணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இணையதளத்துல தான் தளத்துக்கு இறங்க வேண்டாம் அவர் நினைச்சா எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எங்களை போன்ற தலைவர்கள் மக்களோடு மக்களாக பழகுகின்ற தலைவர்கள் சரியான தலைவர்கள் என்று நாங்க நினைக்கிறது உண்டு. அது விஜய் முடிவு பண்ணி பார்க்கணும். அப்புறம் வேற மாற்றங்கள் வேணும், நமக்கு கோரிக்கை வைத்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல்லாம் இல்லாம எல்லாம் சொன்னா தேர்தலுக்காக பட்ஜெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தேர்தலுக்குலாம் இல்லாம மக்களுக்கான பட்ஜெட்டாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இதை கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்யணும்னா, இப்ப உடனே கனிமொழி சொல்றாங்க பீகார் பட்ஜெட் அவங்க பார்த்தாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு ஒரு பீகாரி வேணும். ஆனா உடனே நீங்க பீகார்னு நீங்க ஒரு விமர்சனம் செய்வீங்க. அதனால இது எல்லாமே ஒரு அவர்கள் நாடகம். அவங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது இந்த அளவுக்கு அவங்க எதுவுமே செய்யல. அதனால மக்கள் வந்து வரி வரியாக கொண்டாட, எப்பவுமே பட்ஜெட் தாக்கல் செஞ்சா வரி விதிப்புன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல வரி வரியா கொண்டாடக்கூடிய நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. அதனால முதலில் நாம் அதை கொண்டாடுவோம். சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் மரியாதைக்குரிய சுங்கச்சாவடி பத்தி சொல்லுங்க மேடம். இல்ல அதுக்கு நான் கொள்கை முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்து நான் கையெழுத்து முடியாது. கோரிக்கை வைப்போம். காலாவதியான சுங்கச்சாவடி அதிகமா அது நம்ம கோரிக்கை வைப்போம். என்னன்னு பாப்போம். உடனே நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது.